மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மீனாட்சி அவதரித்த நாள் ஒரு அதிசயம். மதுரை நகரம் முழுக்க பண்டிகை சூழல். பாண்டிய மன்னன் மலையாதவஜ பாண்டிய மற்றும் ராணி கஞ்சனமாலை தங்கள் குழந்தை இல்லாத துயரத்தில் யாகம் செய்தார்கள். அந்த யாகக் குண்டத்திலிருந்து வந்தாள் 3 மார்புகளுடன் தீயைப் போல திகழ்ந்த ஒரு தெய்வக் குழந்தை. இவள்தான் உலகத்தை ஆளப்போகிறாள். அவள் கணவன் முன்னால் வந்தவுடன் 3வது மார்பு மறையும் என்று அசரீரி குரல் கேட்டது. மீனாட்சி வளர்ந்தாள். போரில் தோல்வி என்றே தெரியாத வீரராணி. வடக்கு திசை வரை எல்லாம் வென்று இறுதியில் கைலாயம் சென்றாள். அங்கேதான் அவள் கண்கள் முதன்முறையாக சந்தித்தது சிவன். அந்த நொடியே 3வது மார்பு மறைந்தது. அவள் புரிந்து கொண்டாள். இவர்தான் அவளின் கணவன். சிவன் சுந்தரேஸ்வரர் ஆகி மதுரைக்கு வருகிறார். அந்த திருமணம் சாதாரணமில்லை. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் அனைவரும் கூடி கொண்டாடிய பூமியில் நடந்த மிகப்பெரிய தெய்வ கல்யாணம். இன்று கூட மீனாட்சி அம்மன் கோவில் அந்த திருக்கல்யாணத்தின் சாட்சியாக நிற்கிறது.